ஆதியே துணை. அனைவருக்கு நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நெய்யர் சபையில் நமக்கெல்லாம் நாம் கொண்டாட ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய நம்முடைய குலதீபம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவுடன் அந்த கோளரி சாலைய பொங்கல் திருவிழாவை பற்றி ஊரான உயிர் பயிர் ஏற்றும் ஊரில் இருந்து நம்முடைய மாமா மேவெளி தங்கமுத்து குமாரர் சாலை சிவகுலவன் இன்று இங்கிலிருந்து சாலையிலிருந்து தன்னுடைய முத்தி பெரியதை தொடங்க வருமாறு நாம் நமஸ்காரமுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம். வாங்க. மதம் பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிநாவும் வள்ளால் கனம் பூத்த தௌகீதும் கதிபூத்து ஜோது நடை காமீல் கனம் பூத்த பெரும் பூத்தொழிலும் எங்கள் மதீனத்தரசர் இருநாள் போற்றி. இதம் பூத்தலம் நமகிதமும் பூத்த எங்கள் ரசூல் பதம் பூத்தருங்குரசி குலம் பூத்த யானூரி அது பூத்தரும் வேதமே. நிதம் பூத்த நெறி நித்திய வழியும் பூத்த நீதவேதா அதம் பூத்த என்பவத்தை அதோ பூத்த என்பவத்தை அடியோடு நாள் ஆளுங்கரே. அழியாத மேலவட நாட்டின் வாழேடி வாழையென வந்த மூக்குக்கு வெளியே மூச்சோடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதங்களை பணிந்து இந்த முத்திப்பேரை தொடர்கிறேன். மூளைத்துளதும் விளைவனவும் மொழிவன் உளநிலை போற்றி. பண்ணென்பதும் பரனென்பதும் பாரென்பதும் எதுவும் பாதமென்ப சிரஞ்சீதியை போற்றி. அண்ணலீர சூலனும் காம்பிகையும் பாதம் அருள் சுரந்தம் குருதன் அபுசாலியின் பாதம் மன்னதமாய் விண்ணிடத்தே இருந்தவர் பாதம் பலம் வரவும் பலம் பெறவும் வழுத்து இது வாய்க்கும். அனைவருக்கு நமஸ்காரம். பலம் வரவும் பலன் பெறவும் வழுத்து மீது வாய்க்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தெய்வம் அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவாக்கை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பாக வாய் பூக்கிறது வாய்ப்பு.
நம்ம வாய் கூப்பதற்காக ஒரு வாய்ப்பை வந்து தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சொல்றாங்க. அப்போ அவர்களுடைய திருக்கருணையை அவர்கள் நாம் மீது வைத்திருக்கின்ற அந்த அருளை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படிங்கிறப்போ இப்ப நம்மளுடைய சபையிற்குள்ளே பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை 7 பேர்கள் பொங்கல் திருவிழாவை குறித்து மிக அருமையாக நம்ம தெய்வத்தினுடைய நூல்களிலிருந்து தெய்வத்தினுடைய அந்த திருவாக்கை எடுத்து இந்த திருவிழாவினுடைய சிறப்பையும் அவருடைய பாடையும் நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று கோளரி சாலையர் என்ற தலைப்பிலே நமக்கு திருவிழாற்ற வருகிறது. பாழை போக்கி பலங்கை கோழிக்கிட நாளதாவரு நன்றியதா மூடி வாழும் மாதம் கையாமுற பெரியே வாழும் மாதம் கையாமுற பெரியே கோளரி சாலையர் நாளிதே. அப்போ நாம இந்த வாழான உலகத்துல நாம இருக்கிறோம். அவங்க வாழ்வுக்கான ஒரு செயலை நம்ம தலையில ஏற்றுவதற்காக அன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து தவம் முடித்து இறங்கி மதுரை மாநகரை நோக்கி நமக்காக இறங்கி வருகின்றார்கள். அப்போ இந்த வாக்கியத்துல பார்க்கும் பொழுது ஒரு அழியாத ஒரு வஸ்து அவங்க கையில வச்சிருக்காங்க. இந்த ஒரு அழியக்கூடிய இந்த தூளத்துல வச்சிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரு அழியாத பொருளை வந்து அழியக்கூடிய பொருளை எப்படி வைக்க முடியும்? அப்போ ஒரு அழியாத ஒரு தூளம் உள்ளார இருக்கு. அந்த தூரத்துக்குள்ளாரதான் இந்த அழியாத வஸ்துவை வந்து அவங்க வச்சு படைச்சிருக்காங்க. அதை நமக்கு காண்பிப்பதற்காக ஒரு பெரிய அருட்பார்வை கொண்டு நம்மளை நோக்கி வர்றாங்க. அவங்க இருக்கிற எல்லையை நாம நினைச்சு பார்க்கும் பொழுது 12 ஆண்டுகள் வந்து மனித சஞ்சாரம் இன்றிய அந்த வனத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைவு இருந்திருக்கும்? வாட்டையாவும் அவங்களும் என்ன பேசியிருப்பாங்க? அரசியல் பேசியிருப்பாங்களா? இல்ல சம்பாதிக்கிறத பத்தி பேசியிருப்பாங்களா? இல்ல உலக நடப்பதை பத்தி பேசியிருப்பாங்களா? அப்படின்னா பாவ முகங்களே பார்க்காத அந்த ஒரு வனாந்தரத்துல அவங்க மெய்ய மட்டும்தான் பேசினாங்க. சரி, 1 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல, தூங்கவே இல்லை. அப்போ 365 நாளும் 24 மணி நேரமும் மெய் தான். அப்போ ஒரு மணி நேரம் நம்ம கேட்கறதுக்கே நமக்கு என்ன பலன் வருது நாம இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர்கள் 12 வருட காலம் 24 மணி நேரம் 365 நாள் அந்த மெய்யே பேசிட்டு இருந்தாங்கன்னா எந்த எல்லையில அவங்க ஏறி இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த தூரத்தினுடைய மாமிச வாடையானது மாறி புல்வாடையாக அடிக்கிற அளவுக்கு அது மாறி வந்தது. அப்படி ஒரு 12 ஆண்டு காலம். அதற்கப்புறம் 1 வருடம் வந்து ஆடு மேய்க்கிறாங்க. அப்பையும் பிரானவர்கள் வந்து 1 நாள் 2 நாள் விட்டு விட்டு பிரிந்து போறாங்க. அப்ப எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நினைக்க முடியும்? 12 வருட காலம் என்ன பழகினாங்களோ அதுதான் நினைக்க முடியும். அப்போ அவர்கள் திருவாய் அருளியவற்றை சிந்தித்து சிந்தித்து கவலையாடுவார்கள் என்று மார்க்கத்துல குறிப்பிடுறாங்க. அதுல 1 வருட காலம் 13 ஆச்சு. அப்புறம் எத்தனையோ வருட காலம் தவத்துல இருக்காங்க. தவத்துல இருக்கும் பொழுது என்ன நிலையில இருப்பாங்க அப்படின்னா அந்த வெயில் ஏறக்கூடிய நிலையில தானே இருப்பாங்க. அது எத்தனையோ வருடங்கள். இத்தனை வருடங்களும் மெய்யையே நினைத்து மெய்க்காகவே தன்னுடைய உடல் பொருளாவி ஆகிய 3ஐயும் தத்தம் செய்து கீழே இறங்கி வர்றாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு எல்லையில ஏறி இருப்பாங்க அப்படின்னா அது ஒரு பரிசுத்த எல்லை. அவர்கள் தூலமும் பரிசுத்த தூலமாக ஆகிக்கொண்டது, மனமுடைய தூலமாக மாறிக்கொண்டது. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் வந்து கீழே பாக்குறாங்க. எல்லா மரத்துல இருக்க புழுதான் நம்ம எல்லாம். அதுக்குள்ளாரே நெளிஞ்சுக்கிட்டு இருக்க புழுதான். இந்த புழுவுக்கு வந்து மேல அண்ணாந்து பார்க்க தெரியாது.
அது கீழேயே தான் பார்த்துட்டு போகும். அது மரத்திலேயே தான் இருக்கு. அதுக்கு வெளியில வரவும் தெரியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிறவங்களை வந்து மாற்றுவது என்பது அப்படின்னா, அந்த மெய்ய போய் சொல்ல முடியுமா இவங்கள்ட்ட? ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு, பணம், உலக சம்பாத்தியம் தான் தெரியும். இதை தவிர வேற எதையாவது பேசினா யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா கட்டளையோ பிராருக்கு பொறுப்போ உலகத்தில் எப்படி செய்யறது? அப்போ அவங்க முதல்ல இறங்கி நமக்காக வருகின்றார்கள். வந்து முதலாக மதுரையில எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா, அறுசுவையை பத்தி தொடங்குறாங்க. ஏன்னா மக்கள் எதுல இருக்கிறாங்க அப்படின்னா அறுசுவையில தான் இருக்கிறாங்க. ஆனா அறுசுவையை பத்தி இவருக்கு தெரியாததை பேச முடியாது. தெரிஞ்சதையே சொன்னோம்னா தெரிஞ்சதையே சொல்றதாகி போயிடும். அப்போ தெரிந்ததை கொண்டு தெரியாததை சொல்லணும். இப்போ ஒரு பெரிய ஸ்காலரா இருக்காரு. அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்ப அந்த பிள்ளை படிச்சு காலேஜ் வந்தாதான் சொல்ல முடியாது. இது வந்து அவ்வளவு எளிதா சொல்ல முடியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதான் உலக நடப்பு. அப்படி இருக்க இது வந்து ஒரு அழியாத சொத்து. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சொத்தா அப்படின்னா கிடைக்காத சொத்து, யாராலும் பெற முடியாத சொத்து. இத வந்து அவங்க எப்படி நமக்காக இறங்கி வந்து நம்மளுடைய நிலைக்கு இறங்கி வந்து அவங்க பேசிருக்காங்கிறது அந்த ஒண்ணு நம்ம எண்ணி பார்த்தோமானால் இதுவே வந்து அவருடைய பாடுக்கு வந்து ஒரு ஒரு அவங்க கோடியில ஒரு துளி கூட அது கிடையாது. அப்போ அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. பார்த்த முகங்கள் எல்லாம் வேற்று முகங்களாக இருக்கு. ஏன் வேற்று முகங்களா இருக்கு அப்படின்னா 20 வருட காலங்களுக்கு மேல மனித சஞ்சாரம் என்ற இடத்துல இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி இருந்த உலகம் என்பது வேற, இவங்க பார்க்கிற உலகம் என்பது வேற. அப்போ வேற்று முகங்களாக இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்கே எச்சாதி எவ்வெல்லையில போய் நான் இதை வந்து, ஏன்னா ஒரு தெரியாத ஊருக்கு போறீங்க, உங்களுக்கு பாஷையும் தெரியாது ஊரும் தெரியாத இடத்துக்கு போனோம்னா ஒரு செயலை செய்யணும்னா யாராவது ஒரு நேசம் வேணும்ல. ஒண்ணு ஜாதிக்காரனா இருக்கணும், இல்ல சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல நண்பனா இருக்கணும், இல்ல ஒரு வேலையை கூட செய்யறவனா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு வேணும். அது எதுவுமே இல்லாமல் தனித்த அவாந்தரையாய் அவங்க வந்து இறங்கி வர்றாங்க. அப்படி இறங்கி நமக்காக அவங்க இறங்கி வரும் பொழுது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அறுசுவையில தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அறுசுவையை வந்து குறிப்பிட்டு வரும் பொழுது அதனுடைய விளக்கங்கள் அந்த ஆன்மீக பகுதியை பார்த்தோம்னா விரிவா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சுவைக்கும் என்னென்ன உணர்வு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி எது கூட எது குறைச்சிருக்கிறது போல மனிதனுடைய குணாதிசயங்களும் மாறுபடுதுங்கிற அந்த விளக்கமாக சொல்லி வரும் பொழுது இன்னொரு நினைவும் வருது. இந்த அறுசுவையானது நாம் எங்க சாப்பிடுறோம் அப்படின்னா நாக்குல சாப்பிடுறோம். இந்த நாக்கு சும்மா ஒரு 3 அங்குல நீளம் உள்ள நாக்கு, அவ்வளவுதான். அந்த நாக்குல அது படணும்ல, அது பட்டதுக்கு அப்புறம் ஒரு ருசி தெரியும். அந்த ருசி ஒண்ணுக்குதான் மனிதன் வந்து இவ்வளவு ஆளா பறக்கிறான். இது கடைசி வரைக்கும் இதே ருசியோட இருக்குமா வயிறு போற வரைக்கும் அப்படின்னா கிடையாது. இந்த நாக்குல இருந்து மாறி தொண்டைக்கு போகும் பொழுது அதுக்கு ருசி இல்லை. அப்போ ஒரு பெரிய வெள்ளரி பழத்தை கம்மியா காசு கொடுத்து வாங்குறான். ஆனா ஒரு மாம்பழத்தை காசு அதிகமா கொடுத்து வாங்குறான். எதற்காக அப்படின்னு அது அழகா கேட்பாங்க. அது வாக்கியத்துல கேட்கும் பொழுது ஏன் அப்படின்னா அந்த ருசி, அந்த ருசியினால தானே அதுக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு நேரம் அந்த நாக்குல இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் இருக்குமா, அவ்வளவுதான். இந்த 10 செகண்ட் இருக்கிறதுக்கு இவ்வளவு வந்து ஆளா பறந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்துலதான் நாம இருக்கிறோம். அப்போ அது நாக்க தாண்டினதுக்கு அப்புறம் உள்ளார போனதுக்கு அப்புறம் அது மலமாயிடும். எப்படி மலமாவுது அப்படின்னா திருப்பி எதுக்கடிச்சு வரும் பொழுது அது எப்படி இருக்கு, அதே அதே மனத்தோடையும் அதே ருசியோட இருக்கா அப்படின்னா இல்லையே, அது வேற ஒரு மாதிரியாக மாறிடுது. அப்போ தொண்டை மாறினதுக்கு அப்புறம் அது மலமாயிடும். ஆனா மனமுள்ள ருசி உள்ளதாக இருந்த உணவுல இருக்க அந்த ருசியும் மனமும் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேள்வியாக கேட்கிறாங்க. கேட்டுட்டு எல்லாரும் இப்படி கூர்ந்து பாக்குறாங்க. எதுக்கு கூர்ந்து பாக்குறாங்க அப்படிங்கிறத நாம எண்ணி பார்த்தோமானால் பாட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்க. புனர்ஜன பக்குவ வயதேறி அலைகிறாரப்பா ஐயா புறப்படு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அவங்களெல்லாம் வந்து புரஜன பிறவி பிறந்து உன்மீது நோக்கமாய் அலைகிறார் அப்பான்னு சொன்னா சரிதான். அவங்க எல்லாம் யாராவது இங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த கும்பல்ல யாராவது ஒருத்தவங்களாவது இருக்கிறாங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது. தெய்வத்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்களை ஈர்க்க வேண்டிய செயல் யாருக்கு? தெய்வத்துக்கு தான். அவங்களை அப்படிதான் பாட்டையா வந்து ஈர்த்து எடுத்தாரு. என்னை ஈர்த்து ஏறுருவாக்கிய என் அப்பா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போ அந்த பங்குனி திருவிழாப்ப நம்ம பார்த்துருக்கோம். இந்த சாலையில அவங்க வந்து தாண்டி போயிடுறாங்க. இவங்க பின்னாலே வந்து சாலை ஏறி இளைஞர்களவர்கள். அப்ப பின்னாடிதான் வர்றாங்க. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து சந்திப்பு நடக்கும்? இது நிறைய சந்திப்பு இல்ல. காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்த ஒரு சந்திப்பு அல்லவா? அப்படி ஒரு சந்திப்பு சிறந்த முகூர்த்தம் அதில் சேர்த்தேன் உணை எடுத்துங்கிறாங்க. அது சிறந்த முகூர்த்தமாச்சு. அது இவங்க தாண்டி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா அவங்க தாண்டி போறாங்க. எதிர்முகத்துல வந்து ஆசான வந்து சீடன் வந்து சந்திக்க கூடாது. ஆசான் வந்து சீடனை போய் தேடக்கூடாது. தேடக்கூடாதுன்னா நேரடியாக போய் தேடக்கூடாது. அகமுகத்துல இழுப்பாங்க. ஆனா நேரடியாக போறது வந்து அந்த குரு பரம்பரையில அந்த சட்டத்துக்கு இடம். அப்ப இவங்கதான் போய் கூப்பிடணும். அப்ப நேர் எதிரில் போனோம்னா எப்படி கூப்பிட முடியும்? கூப்பிட முடியாது இல்ல. நேர் எதிரில் இப்ப போறோம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பாயிடுது. இறைவனே அவதாரம் செய்து வந்திருந்தாலும் வேத சட்டம்ங்கிறது அதே சட்டம். அதனால முன்னாடி போயிடுறாங்க. தெரியாமையா போயிருப்பாங்க? இவ்வளவு முகூர்த்தத்தை வச்சு அவங்க வந்தவங்க தெரியாமையா முன்னாடி போயிருப்பாங்க அப்படின்னா தெரிஞ்சுதான் முன்னாடி போறாங்க. அப்போ தெய்வம் பின்னாடி போறாங்க. போகும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நான் தூரமாக போகிறேன், இதை கூப்பிடு, நான் தூரமாக போவதற்குள்ளே நீ என்னை கூப்பிடு அப்படின்னு வந்து ஒரு ஈர்ப்பு, அந்த நினைவானது வந்து அவங்க நினைவுல வந்து தாக்குது. அப்போ அவங்க போய் இடது பிடிச்ச பூர்வமாக போய் இருந்து அவங்கள வந்து என்னுடைய குடிசைக்கு வர வேணும்னு சொல்றாங்க. அப்படிதான் ஈர்த்து எடுத்து என்னை ஏறுருவாக்கிய என் அப்பா அப்படின்னு பிரிவு சந்தர்ப்பத்துல அதை நினைச்சு பாக்குறாங்க. பட் அதை வந்து நமக்கு மார்மியமாக எழுதி வருகிறாங்க. அப்போ நாமளும் அதே மாதிரிதான் இருக்கும். நாம தான் போய் தெய்வத்தை வந்து கேட்கணும், கையேந்தி கேட்கணும். ஆனா கையேந்தி கேட்க தெரியுமா அப்படின்னா தெரியாது. அவரை ஈர்த்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டியது அவருடைய செயலாக இருக்கு. அப்போ அந்த வேதனா துனியானது பரவுது. அது கேட்கக்கூடிய காதுக்கு மட்டும் போய் கேட்டு அதை இழுத்து கொண்டு வரணும். அப்போ அந்த செயலுக்காக அவங்க வந்து அப்படியே கூர்ந்து பாக்குறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க யாருக்கும் வந்து அந்த ஒரு உகப்பு இல்லை. அதாவது இப்படி ஒரு ஒரு அபரூபமான ஒரு உண்மையை சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த அறுசுவை போய் எங்கேயோ போச்சுன்னு சொல்றீங்களே, அந்த சுவை எங்கே போச்சு, எனக்கு அந்த இடத்த காமிங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்திருக்கணும். கேட்கணும்ல. சாதாரணமாக உலக வழக்கிலேயே ஒண்ணு இது மாதிரி ஒரு அபரூபமான ஒண்ணு நடந்தது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத எல்லாரும் நாம கேட்போமா இல்லையா? ஆனா அங்க இருக்க யாருமே அதை கேட்கவே இல்லை. நல்லா சாட்டை அடிக்கிறார பேசுறாருப்பா அதெல்லாம் கேட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அவர்கள் நம்மள அந்த வெயில் ஏற்றுவதற்காக அவர்கள் பட்ட பாடு எவ்வளவு அப்படின்னா அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது, அவங்க 12 வருடம் இருந்தது, தவம் ஏற்றியது, இதெல்லாம் ஒரு பாடா இருந்தாலும் நம்மளை ஈர்த்து எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய சபையை உண்டு என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தோம்னா, உதாரணமாக இந்த திருவிழாக்கள் எல்லாமே எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த பொங்கல் திருவிழாவை முதல்ல அவதார திருநாள் மார்கழி கடைசி நாள் தை 1ஆம் தேதி வந்து பொங்கல் திருவிழாவை வைத்து அதற்கு அடுத்த நாள் செல்வ பொங்கலை வைத்து அன்று இரவு வந்து அந்த கும்மி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு பாரதூரமாக எண்ணிதானே செஞ்சிருப்பாங்க நம்ம. ஏன்னா உலகத்தவர்கள் எல்லாம் வந்து விவசாய திருநாள்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அப்படியா அப்படின்னா அது பேர் அதேதான். ஆனா அதனுடைய நிஜமான செயல் இருக்கு, பொங்கல் என்பதற்கான நிஜமான செயல் இருக்கு. அந்த செயலை வந்து நமக்கு தலையில ஏற்றி அதை நமக்கு உணர்விக்கக்கூடிய ஒரு திருநாளாக திருநாளை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொங்கல் என்பது என்ன, அந்த மகிழ்ச்சி பொங்கக்கூடியது அல்லவா?
இந்த மகிழ்ச்சி எப்போ பொங்கும் அப்படின்னா துன்பமே இல்லாதப்பதான் மகிழ்ச்சி வரணும். ஆனா நாம வாழக்கூடிய வாழ்க்கையோ துன்பத்தோட இருக்கக்கூடிய வாழ்க்கை. என்ன ஏன் துன்பம் வருது அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தோமானால், கழித்த நாள் அனைத்தும் கவலையும் துயரும் கனபயம் பிடிபல விடிந்து விடுத்ததேயது விடிந்த வெற்றினத்தும் மெய்ப்பொருள் அறிந்த நாள் அடியே. அப்போ காலையில எந்திரிச்ச உடனேயே ஏதோ ஒரு கவலை, வீட்டை பத்திய கவலை, ஆபீஸை பத்திய கவலை, பிள்ளைங்களை பத்திய கவலை, சம்பாத்தியத்தை பத்தி கவலை, எதை பத்தியோ ஒரு கவலை. காலையில எழுந்த உடனே அந்த கவலைகள் நம்ம சூழ்ந்துது. அப்போ அதுவே நாளை முழுதும் ஆக்கிரமிச்சிருது. இப்படி இருக்கும் பொழுது முக்தி அடைவதற்கான எண்ணத்தை எப்ப நாம நினைப்போம் அப்படின்னா அதற்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில தான் நாம வாழ்ந்து இருக்குது. அவங்க இப்படி இருக்கக்கூடிய நம்ம மக்களை மாற்றுறாங்க. மாற்றி அந்த கும்மி அடிக்கிறோம். எதுக்குதான் சந்தோஷத்தின் அடையாளமாக கும்மி அடிக்கிறோம். எப்ப கும்மி அடிப்பாங்க எல்லாரும் அப்படின்னா, சந்தோஷமாயிட்டியா கும்மி அடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம வழக்கமா சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு மாறாத மகிழ்ச்சி, இறுதியில் உறுதியாகிய மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சி கை கொண்ட அனைவரும் கும்மி அடிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய செயலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைத்தது என்பது சாதாரணமா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதற்காக ஒரு திருவிழாவையே உண்டாக்கி வச்சிருக்கிறார். பொங்கல் அப்படின்னா அறுவடை திருநாள் அப்படின்னு உலகமே நினைத்துக் கொண்டிருக்க, நம்ம எதை அறுவடைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, முக்தி வீட அறுவடை செய்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம். உலக நெல்மணிக்காக நாம் வர வேண்டும். அந்த முக்தி வீடு அடைவதற்கான, அந்த செயலை அடைவதற்கான, அந்த செயலை கை கொண்டு மகிழ்ச்சி பொங்குவதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். ஆனா நாம பிறந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா, அந்த புழுத்தில் இருக்கும் வளத்துல இருக்கக்கூடிய புழுவனுக்கும் கடையேன் அப்படின்னு வள்ளப்பெருமான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அது புழுவனுக்கும் கடையேன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றாங்க? புழுவுக்கும் கடையானா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, புழுவோட கடையன்னு சொல்றீங்களே, புழுவோட நான் மோசமா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ மோசம்தான். ஏன்? புழு நாரி சாவறது இல்லை, ஆனா நீ நாரி சாவது. அப்ப புழுவுக்கும் கடையன் தானே நீ. புழுவுக்கும் கடையன்னு சொல்றதுல என்ன தவறு? ஏன்னா அது தன்னுடைய வந்த வேலையை முடிச்சுட்டு நாரி சாகலையே, அது வேலையை முடிச்சுட்டு அது போயிடுச்சு. ஆனா நீ வந்த வேலையை முடிக்கலையே, முடிக்காம நாரி அல்லவா சாகுற. அப்போ அது புழுவனுக்கும் கடையன் தானே. நாம ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நவக்கிரக கோள்கள், இந்த நவக்கிரக கோள்களால பீடிக்கப்பட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல நவக்கிரக கோள்னா அந்த கோள்களோட பேர்லாம் சொல்லுவாங்க. அது சூரியனை சுத்தி இப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நாம படிச்சிருக்கோம் பாடங்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த கோள்கள் நம்மளை எப்படி தாக்குது, அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்தா அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம். இந்த வெளியில இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுக்கும் நமக்குள்ளாரே ஒரு கோள்கள் இருக்கு. அந்த 9 கோள்களும் நமக்குள்ளாரே இருக்கு, வெளியில இல்ல, நமக்குள்ளாரே இருக்கு அந்த கோள்கள் எல்லாம். அந்த வெளியில இருக்க கோள்களுக்கும் நமக்குள்ளார இருக்க கோள்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை வச்சுதான் இப்போ இந்த வான சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோள்கள் என்ன எப்படி இருக்குது இன்னைக்கு அப்படின்னா, கோள்களால் எங்கும் கேள்வி இருந்ததாகிறது. கோள்கள்னால என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கும் கேள்வியற்று போச்சு. என்ன கேள்வியற்று போச்சு அப்படின்னா, அந்த தெய்வீகம் வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குமே, அந்த கேள்வி ஞானமே இல்லாத ஒரு உலகத்துக்கு போயிடுச்சு. அது என்ன ஆகுது அப்படின்னா, வாழ்வரும் செயல் மாட்சி. எது மாட்சி? இறைவனை அடிவதெல்லாம் மாட்சி. அது இல்ல மாட்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு மாறக்கூடிய செயல் தான் மாட்சியா போச்சு. வாழ்வரும் செயல் மாட்சிய தேடியே நெருக்கொடை காணிலே இப்போ நாம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த கோள்களை மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, கோடரி சாலையர் அப்படின்னு இருக்காங்க. கோடரி சாலையர்னா கோள் அறிந்து வெட்டி நம்ம விட்டு விளக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செயலாக அந்த பெயர் அமைந்திருக்கிறது.
அது எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதற்கு செயலடையாளமாக நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப திருமணத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு முன்னாடி அந்த நவகிரக நீற்றல் அப்படிம்பாங்க. இந்த 9 கிரகங்களை வந்து நம்ம சுற்றி இருக்குது. அதனுடைய ஆள்கையில தான் நாம இருக்கோம். இறைவனுடைய ஆள்கையில நாம இல்லை. அப்போ நவகிரகத்தினுடைய ஆள்கையில நாம இருக்கக்கூடிய நம்மள அவங்க மாற்றுவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஆலயத்தினுடைய முகப்புல ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்காங்க. இந்த கருப்பு கயிறு தான் நம்ம ஆலயத்துக்குள்ளார போகக்கூடாம நம்ம தடுத்து கருப்பாக்கிய அந்த எண்ணம் இருள் இருக்குதே. பலியன் என்ற அழி அபாவினனாகிய பழிவாதக திமிர் ஆறா இருளன். அந்த இருள் தான் வந்து நாமள ஆலயத்துக்குள்ளார போகவிடாம தடுத்துருக்கு. ஆலயம் புகுதல் அழிவிலா வாழ்வு. நாம எதுல இருக்கோம்? தாழ்வுல தான் இருக்கோம். பிறந்து முடிந்தது, இறப்பு ஒன்று இருக்கிறது அப்படின்னு வாக்கியம். பிறந்தாச்சு, அடுத்தது வந்து இறப்பு கட்டாயம். ஏன் கட்டாயம் அப்படின்னா, இவருடைய மூச்சு உனக்கு இவ்வளவுதான் வந்து அளந்து கொடுக்கப்பட்டு விட்டது. அது ஒவ்வொரு நாளும் நாம வந்து செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒன்லி செலவு மட்டும்தான். பேங்க் பேலன்ஸ் கம்மியாயிட்டே போகுது. அப்போ ஒரு நாள் வந்து 0 பேலன்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக ஒரு அநியாய மரண திகில்ல நுழைய வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்தது. எதற்காக இந்த பேங்க் பேலன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இறைவனை அடைவதற்காகவே இது நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வயதை வந்து நாம வீணாளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி வீணாளாக ஆக விடாமல் தடுப்பதற்காக அல்லவா நமது தெய்வம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து இங்கே நமக்காக அந்த 9 கிரகங்களும் நுழைந்து கொண்டு நடாத்த அதிகார வரம்புகளையும் அவங்க கண்டு, இதுதான் இந்த இடத்துலதான் அது இருக்குது அப்படின்னு கண்டு இதை மாற்றுறாங்க. அப்போ அந்த கருப்பு கயிறு இருக்கு நடுவில், அது நம்மள உள்ளார செல்ல விடாம தடுத்து கொண்டு இருக்கு. அதை தாண்டி நம்மளால போக முடியுதா அப்படின்னா, அதை தாண்டி யாராலையும் போக முடியல. அப்போ அதை வந்து அறுப்பதற்காக ஒருத்தர் வந்து மருத்துவம் தாங்கி வந்து இதை மாற்றணும். அப்போ அது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, ஒரு கத்தி வச்சு அறுக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அத அந்த கயிறுக்கு வந்து ஒரு தீபத்தை கொண்டு வந்து தீபத்தை வச்சு அந்த கயிறை வந்து அறுக்கிறாங்க. இப்போ அந்த இருளை வந்து போக்கக்கூடிய ஒரு ஒளிய வந்து அந்த தீபத்தை, வாடாத தீபத்தை அவங்க எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு ஏற்றி அதை வந்து விளக்குறாங்க. விளக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளார நாம புகுந்துடும். புகுந்ததுக்கு அப்புறம் அப்ப தெய்வத்தை சந்திக்கிறோம். அந்த சந்திப்பு நிகழுது. அந்த சந்திப்பு நிகழ்ந்தா அவங்க ஈர்த்துக்குவாங்க. சந்திப்பு நிகழும் வரைக்கும் தான் அந்த கஷ்டமே. அவங்க திருமுன்னாடி நாம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் ஒன்றும் நடவாதங்க. அவங்களே நம்மளை வந்து ஈர்த்து எடுத்து இந்த வெயில வந்து அவங்க ஏற்றி வைக்கக்கூடிய செயல் அவங்களுக்கு உண்டு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நாம வந்து இணங்கிய சுபாவத்தோட இருந்தா போதும். நம்ம வேற எதுவும் செய்யவும் முடியாது, என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த இணங்கிய சுபாவத்தோட நாம இருந்தோம்னா அவங்க நம்மளை இழுத்துக்குவாங்க. பொறுத்தில் நின்ற இழுத்து வீடுங்கோ பொங்கு வாங்கடலின் சுழல் போனவன் மீண்டு இங்கு வந்தில போதை கண்ணி மனவிலே. அப்போ அந்த பொருத்த நாம போய் நிக்கணும். அந்த இணங்கிய சுபாவத்தோட போய் நின்னோம் அப்படின்னா அது பொங்கு மாங்கடம். அது இழுத்துக்கு உள்ளார இழுத்து எங்க கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகணும். மேவெளி நூலை குறிப்பிடும் பொழுது கூட, காட்டானை வாழை பற்றி நாம பற்றிக்கணும், அவ்வளவுதான். அது நமக்கு இருக்கக்கூடிய மலைபூமியிலிருந்து அந்த பரிசுத்த பூமிக்கு நம்மளை இழுத்துட்டு போகும். உனக்கு பாதை தெரியுமா அப்படின்னா தெரியாது. பரிசுத்த பிறார அடையறதுக்கான வழி உனக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. நீயோ அசுத்தத்துல இருந்து உழந்துபட்டு இருக்கிற, அவங்க பரிசுத்த தலத்துல இருக்காங்க. நீ எந்த காலத்துல இந்த அசுத்தத்துல இருந்து மாறி சுத்தம் பண்ணி அந்த பரிசுத்த எல்லை அடைய முடியும் அப்படின்னா அடையவே முடியாது. அதுக்கு வழியும் தெரியாது. அப்போ அவங்கதான் இறங்கி வரணும் நமக்காக. அப்போ தவத்தை தரித்து கொண்டு அவர்கள் வந்து இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து நம்மளை சுத்தப்படுத்தி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க.
அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கெட்டியா பிடிச்சிக்கணும். இந்த நன்னம்பிக்கையாகிய அவர்கள் மேல நம்பிக்கை கொண்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின்றோம். நீங்க கண்ணை மூடிக்கோங்க, தெய்வத்தினுடைய அந்த திருவாக்கை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய சொந்த நினைவு தேவையில்லை, அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க கூட்டு ஏன்னா உங்களுக்கு போக வழியும் தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது. நீங்க இப்ப என்ன யோசிக்க போறீங்க? ஒண்ணு யோசிக்கிறது இல்லை. என்னை நம்பின பேருக்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின்றோம். என்னை நம்பினதாய் கூறி, நம்பினதா சொல்லிட்டோம், உங்களதான் நம்புறேன்னு வாய் சொல்லிச்சு, செயல் செஞ்சுதா இல்ல, சொச்சாயம் மட்டும் பூசிக்கொண்டு அவ்வளவுதான். நம்பினதாய் கூறி தன் நினைவிலே திட்டம் பண்ணிய மன்னருக்கெல்லாம். யாரு மன்னர்? அது சாவுக்கு அவர்கள்லாம் மன்னர். அப்போ அப்படியான ஒரு எல்லைக்கு அவங்க எடுத்து போறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அந்த கருப்பு திரைய அதை அந்த பாடாத தீபத்தை ஏற்றி அதை அறுத்து நம்ம அந்த மெய்யாக்கிய அந்த செயலுக்கு உள்ளார நாம அதை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த செயலுக்கு இன்னொரு பாடல், வடவையனதும் கேளு மும்மலக்கிழங்கு. இந்த மும்மலக்கிழங்கு இருக்கு, அது நம்மளை கெடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய அந்த மும்மலக்கிழங்கு. ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூணு. ஆணவம் அப்படின்னா ஆணவமா பேசுறான்னு நாம சொல்றோம், அது அல்ல பொருள். அந்த ஆண் என்றக்கூடிய அந்த வித்தானது யுகவித்தாக மாற வேண்டிய வித்தானது ஜீவ வித்தாக மாற வேண்டிய அந்த நரவித்து எப்படி இருக்குது அப்படின்னா அழியக்கூடிய எல்லையிலேயே போயிருக்கு. அதுக்கு பேரு அவம்னு பேரு. அவம் என்ன? அழியக்கூடியது. அவத்துல இருக்கக்கூடிய அது வித்து. அதை எங்க இதுல மாத்தணும் அப்படின்னா தவத்துக்குரிய வித்தாக அதை மாத்தணும். அப்போ அந்த ஆண் தன்மையாகிய அந்த வித்து அவத்துல இருக்கிறதுனால ஆண் அவம். அப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக நாம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே ஆணவம் தான். கர்மம் என்பது அந்த செயல். கர்மம்ங்கிறது கர்மம். கர்மம்ங்கிறது வினை. வினை என்பது என்ன அப்படின்னா இவ்வளவு நாளாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல், நம்ம செய்வதற்கான அந்த நம்பிக்கை எல்லாம் சேர்த்ததுதான் வினை. அது எங்க இருந்து வருது அப்படின்னா கருப்பை கூடி கலந்த வினைத்தொடர். கருப்பையிலேயே அந்த வினை வந்துருச்சான். ஏன் அப்படின்னா பாரம்பரியமாக எங்க தாத்தன் பாட்டன்ல இருந்து கல்லதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதான் வினை. ஆணவம், கண்மம், மாயை. மாயைங்கிறது ஸ்தூலமே ஒரு மாயை. ஏன் ஸ்தூலமே மாயை அப்படின்னா இந்த ஸ்தூலத்திற்கு இதுக்கு முன்னாடி இருந்தது தெரியுமா? ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் நாம் தான் இதற்கு முழு யோகியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டோம்னு தெரியுமா? தெரியாது. சரி, வந்துட்டோம் அந்த உலகத்துக்கு. வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், வளர்ந்தோம், படித்தோம், காசு சம்பாதிச்சோம், வீடை கட்டினோம், குழந்தை குட்டி வச்சோம். என்ன செய்ய போற அப்படின்னா என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோங்கிற ஒரு இலக்கு இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு இலக்கு, இது இன்னைக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு இலக்கு, இன்னைக்கு இவ்வளவு காசு சம்பாதிக்கணுங்கிறது இலக்கு, இது எப்படி அடையணுங்கிறது இலக்கு, சில பேருக்கு இவ்வளவு புகழ்ச்சியா வரணுங்கிறது ஒரு இலக்கு. இப்படியாக நாம ஒரு இலக்கு இல்லாம எதையோ இலக்காக வைத்து நாம போய்கொண்டிருக்கிறோம். ஆனா நிஜமாக அதுவா இலக்கு அப்படின்னா அது இலக்கு கிடையாது. நாம் அடைய வேண்டிய ஒரு எல்லை ஒண்ணு இருக்குது. அந்த எல்லை நமக்கு தெரியவே தெரியாது. அந்த எல்லையை தெரியாம மறைத்துக் கொண்டு இருக்கக்கூடியது இந்த மாயை ஆகிய உடல். அப்போ அது ஒரு இருட்டு தானே. அவன் எங்க இருந்து வந்தோம் எங்க போவோம்னு தெரியாம அந்த அந்த இறுதி நேரத்துல ஒரு சொற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்து விட்டு அப்படின்னு ஒரு வரி வரும். நல்லா நம்ம நின்று கவனிக்கும். அப்போ அந்த இறப்புற நேரத்துல எதை வச்சு அதை தடுக்கலான்னு அவன் மனசு அலமோதுமா. நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோமே, அதுல இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணும் இல்ல. அங்க என்ன இருக்கு? ஏதோ சம்பாதிச்சீங்க, பிள்ளைங்க எடுத்துக்கிச்சு, இல்ல சாப்பிட்டு நீங்க காலி பண்ணிட்டீங்க, வேற என்ன சேர்த்து வச்சீங்க? ஒண்ணும் இல்ல. கட்டடம் கட்டி வச்சிருக்கீங்க, வருமா? அப்போ
என்ன வாழ்க்கை வாழணும்? ஒரு சிறு அற்ப நேரம் தான் நாம வாழ்ந்தோம். அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அவ்வளவுதான் நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு சிறு அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்து விட்டு, அப்போ அப்படியாக நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். அப்போ ஆணவம், கண்மம், மாயை இங்கதான் அந்த இருட்டாக இருக்கு. அத மாற்றாங்க. வடவை அனலும் எழ கெடும் மும்மல கிழங்கு விடம். அதுதான் விஷம். கொள்வதற்காக இருக்கக்கூடிய விஷம். ஒவ்வொரு நாளும் கட்டி ஏறக்கூடிய விஷம் அதுதான். வடவை அனலும் எழ கெடும் மும்மல கிழங்கு விடமும் உரித்து அமுதமடையும் திறந்து விடும் ஒரு உழவு. அமுதமடை அவங்க திறந்து விடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. நாம தான் அதற்கு பாத்திரவானாக நாம போயிருக்கணும். அதற்கு ஒரு பாடல் குறிப்பிடும் பொழுது, குற்றையந்தன் மகவுகளை முன்னிறுத்தி கடவாசி விளத்தோரை அடுத்து வைத்து, அப்போ அவங்க ஒரு வரிசைப்பாடு வச்சிருக்கிறாங்க. பெற்ற முத்தர்கள் இருக்காங்களே, அனந்தாதி தேவர்கள், அவங்கள முதல்ல வைக்கிறாங்க. இப்படிதான் நாம இருக்கணும். வேத சட்டம். அதற்கு அடுத்தது பிறவாசி விளத்தோரை அடுத்து வைத்து, இப்படிதான் நாம இருக்கணும். நம்ம ஆலயத்திலேயே அந்த சட்டம் தான் நாம வச்சிருக்கிறோம். மெய் அடைவதற்கான சட்டம். பாத்திரமாய் உள்ள என்ற கோத்திரத்தே. தெய்வத்தினுடைய கோத்திரத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாத்திரமாக இருக்கணும். எதற்கு பாத்திரமாக இருக்கணும்? அவர்களுடைய எண்ணத்துக்கு நாம பாத்திரமாக இருக்கணும். அது என்ன பாத்திரம் அப்படின்னா, பார்க்கக்கூடிய திறம். பாத்திரம்னா பாத்திரம் கிடையாது, பார்க்கக்கூடிய திறம். என்னத்தை பார்க்கக்கூடிய திறம்? இறைவனை பார்க்கக்கூடிய திறம். வெளிக்கண்ணை கொண்டு பார்க்கலாமா அப்படின்னா, அவங்க அழியாத பொருளாச்சு. இது அழியிற கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா? அழியிற கண்ணை கொண்டு பார்க்கல, அத்தனை அழியுமே. அப்ப இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ அழியாத ஒரு அறிவு கண்ணை கொண்டு, அந்த பிடரி கண்ணை கொண்டு அவர்களை பார்க்கக்கூடிய அந்த செயல் அவங்க நமக்காக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பார்க்கக்கூடிய திறத்தல்லவா நாம வளர்த்துக்கணும். அதற்குதானே 4 வேதங்களையும் நமக்காக இறக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ பாத்திரமாய் உள்ள என்ற கோத்திரருக்கே பலித்திடும் கை பலித்திடுமே அப்படின்னு அதை முடிக்கிறாங்க. அப்போ நாம அடைவதற்கு வடவை அனலமிழ கெடும் மும்மல கிழங்கு விடமும் முறித்து அமுதமுடையும் திறந்து விடும் ஒரு உழவுதான். ஏன் உழவு அப்படின்னா, நாம நேரடியாக போய் பெறுவதற்கான தகுதி நமக்கு இல்லை. நம்மளால அது செய்ய முடியாது. அப்போ அவங்க ஒரு உழவு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, குருவின் அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் ஒழியாம்படி குடியேறி உபாயமும் அது உட்புகவே. அப்போ அழியாப்பதியில யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கதான் அழியாப்பதியில இருக்காங்க. நாம அழியக்கூடிய பதியில இருக்கணும். அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி குடியேறி, அவர்களுடைய வார்த்தைக்கு நாம கட்டுப்பட்டு, அவருடைய எண்ணத்திற்கு நேராக இருந்து, மொழியாம்படி குடியேறி உபாயம் அது உட்புகவே. அந்த உபாயம் என்ன உபாயம் அப்படின்னா, அந்த சந்ததிக்காக உடைத்திடுவேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த உபாயம் நம்மளுக்காக அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. எப்படி உபாயங்கள் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, பஞ்சமாபாதங்கள் செய்யாத, மூலமந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள், இப்படியாக எத்தனையோ உபாயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த உபாயம் என்ன பண்ணும்? உட்புகணும். உட்புகிறதுன்னா எப்படி? வாயில சாப்பிடுறதா? இல்லையே, காது வழியாக அல்லவா போகணும். அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவில் ஒழியாம்படி குடியேறி உபாயம் அது உட்புகவே தெளியும் மதி. அப்போ நம்மளுக்கு மதியே இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வெறி. நமக்கு இப்ப மதியை அவங்க பதிப்பிக்கிறார்கள். மதியை பதிப்பிக்கக்கூடிய செயலை செய்யறாங்க. அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவில் ஒழியாம்படி குடியேறி உபாயம் அது உட்புகவே தெளியும் மதி அமுதம் அது. அதான் அமுதமடை. அமுதம் அது துவாதக சாந்தமதில் வழியாகி யமனே பயந்தோடி விரண்டனே. அப்போ அதை விரட்டக்கூடிய செயல் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அந்த உபாயத்துக்கு தான் இருக்கு. அப்போ இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, ஜலம் சுண்டி தவமெழுதல் எளிதோமைந்தா தனக்கும் ஒரு உபாயம் அது இடத்தில் உண்டு.
உண்டு சொல்வேன் வேணுமென்றே உடைக்கிறேன் அப்போ அந்த துவாரகாந்த திருவடியில வந்து அந்த யமனை வந்து அடக்கி ஆண்டு அவனை விதித்து ஏறக்கூடிய செயல் நாம கைது முடியுமா? ஒரு தூக்கத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே, ஒரு பசியை நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே. அப்போ அந்த யமன் வந்து எவ்வளவு வலுக்கொண்ட யமனாக இருப்பான், அவனை வந்து நீ வெற்றி நினைக்கிறியா? ஒரு தூக்கத்தையே உன்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனிதனாக இருக்கிறியே, அப்ப அந்த கோரம் கொண்டு வரக்கூடிய யமனை மாற்றக்கூடிய செயல் உனக்கு உண்டா அப்படின்னா இல்லையே. அப்போ உனக்கு செயல் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு உபாயமாக சொல்றாங்க. அப்போ அதுக்கு நம்ம எப்படி இருக்குன்னா, ஒரு பாதம் பரவாத திருவருளா, ஒரு பாதம் பரவாத திருவருளா, திருத்தமுடோ உளவின்படி பொருத்த நின்று, அதுல பொருத்தமாக நான் இருக்கு. பொருத்தில் நின்றதான் எழுத்து விளங்கும். பொருத்துல நிக்கிறேன்னா அது எழுத்து விளங்காது. அப்போ ஒரு பாதம் மறவாத திருவருளால் நம்மளோட திருவருள் நமக்கு அடையணும் அப்படின்னா இந்த குருபாதம் மறவாத செயலாக நாம நினைவுல வச்சுக்கணும். என்னைக்கு குருபாதம் மறவாத திருவருளால் திருத்தமிழோர் உளவின்படி பொருத்த நின்றம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த செயலானது கைவரவாகும். அப்போ பட்டவை அனலும் விழ கெடும் மும்மல கிழங்கு விடமும் குறித்து அமுதம் அடையும் திறந்து விடக்கூடிய அந்த உணவு, அந்த உணவுதான் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அந்த உணவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எண்ணத்தின்படி நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா சக்திகளும் அவங்களுக்கு அந்த பொங்கி வரக்கூடிய அந்த செயலை வந்து நமக்கு செய்யலாம். அப்போ அது இன்னொரு ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது எப்படி வந்து அந்த வெயில ஏற்றுறாங்க அப்படின்னா, இந்த ஈர்ப்பு எடுத்து நம்ம சொன்னமே, அந்த ஈர்ப்பதற்கு அண்டராதை காட்டி பூட்டி என்ற பண்ட பழுவாக்கினாய், அண்டராதை காட்டி பூட்டி, அண்டராதை காட்டி பூட்டி என்றன் காம மண்ட பழுதாக்கினாய் என்று மணி அவனிமே உடிம்ப குடியாக்கினாய். அப்போ என்றும் அழியாத ஒரு மணிமேடையில வந்து அவங்க ஏற்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ என்றும் அழியா மணிமேடை ஏற்றி இன்பக்குடி ஆக்கினாய்னு அவங்க பாடல, உன் இன்பக்குடி ஆக்கினாய்னு அவங்க பாட்டையாவ நோக்கி பாடுறாங்க. அப்போ இன்பம் என்பது யார் அப்படின்னா குரு பெருமான் தான் இன்பம். அப்போ அண்டர் ஆசை காட்டி, ஆசை நமக்கா வந்ததா அப்படின்னா இல்ல. அப்ப அந்த ஆசையை காட்டி, அண்டர் ஆசை காட்டி பூட்டி, காட்டினதுக்கு அப்புறம் இந்த ஆசையில வந்ததுக்கு அப்புறம் ஓடி போயிடுவானு. அப்ப ஓடி போகாம இருக்கிறதுக்கு வந்து மாநில நிறுவனத்துல குறிப்பிடும் பொழுது ஆழ்ப்பின் நிலைப்பினை கண்ணுற்ற அப்படின்னு வரும். அவங்களுடைய ஆழ்ப்பினுடைய நிலைப்பு, ஆழ்ப்பு மட்டும் இல்ல, உள்ளார போயிட்டு வெளியில வந்துட்டது கிடையாது. ஆழ்ப்பு உள்ளார போயிட்டாங்க, அது நிலைச்சு நிக்கிறாங்க. அப்போ நாம இந்த சபையில நிலைச்சு நின்றோம்னாதான் இறுதி வரை நிலை நிற்பவனே பாக்கியமா. அப்போ அந்த நிலைப்பு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ அண்டராசை காட்டி ஓடி போயிடுவான். பூட்டி போட்டு வெளியே போகாம இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னா அதற்கு வந்து ஒரு உடற்சட்ட திட்ட சபை இன்னும் ஒரு சட்டத்தை போட்டு ஒரு பாதுகாப்புக்கும் ஒரு ஒரு இதை நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அண்டராசை காட்டி பூட்டி இருந்தன் காம பண்ட பழுதாக்கினாய் அப்படின்னா, அண்டராசை காட்டினா என்னத்தை காட்டினாங்க அப்படின்னா ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி நமக்கு நூலை கொடுத்துட்டாங்க, நம்மளா படிச்சுக்குவோமா? என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அருள் உண்ண அறியா மக்கள், அருள் இருக்கு உண்ண தெரியாது, அப்போ ஊட்டணும். அப்போ ஏட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி, அதான் அண்டராசை காட்டி
கேட்டுகளை பிடித்து பாட்டுகள் பாடி காட்டி வில்லாத கள்ளிமுது காட்டி மல்லிருள் ஓட்டி இந்த சாந்தி என்னும் வாடாத தீபத்தை வந்து நமக்கு ஏற்றாங்க. அப்போ அண்டராசை காட்டி அப்படிங்கும் பொழுது விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சலியாத இருந்த. என்ன அழிந்து போகிற ஆசை வந்து அவங்களுக்கு வரல, அழியாத ஆசை அல்லவா அவங்களுக்கு வந்தது. அப்போ ஆசை காட்டி, என்ன ஆசை காட்டி? அண்டர் ஆசை காட்டி அப்படின்னா உலகத்துல சம்பாதிக்கிற ஆசையா? இல்லையே, அந்த அழியாத ஆசை அல்லவா காட்டினார்கள். அண்டர் ஆசை காட்டி அழியாத ஆசை சலியாது இருந்த வழிகாதி இருந்த பாரில் உள்ளவர்கள் வழிவசைக்கூடிய அன்னைக்கு அவங்க யாருக்காக இருந்துச்சு போனாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா மக்களாகத்தான் வந்து இந்த செயலை நடத்துறாங்க. அப்போ அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றில் இருந்து அவர்கள் இறங்கி வரும் பொழுது என்ன மனநிலையில இருந்திருப்பாங்க? தான் தான் வந்து இறுதி தீர்ப்பர், ஆதி சிவனே அவர்கள் தான் அப்படின்னு இருந்தா நம்மளெல்லாம் வந்து கை கொள்ள முடியுமா அப்படின்னா, நமக்காக நம்மளுக்கு சமமாக அவங்க வந்து இறங்கி வர்றாங்க. மேல வளநாடு விட்டு இறங்கி இங்கு நமக்காக வந்து வர்றாங்க. அப்படி வந்து ஒவ்வொரு திருவிழாவாக நாம பார்க்கிறோம். முதல்ல சந்திப்பு நடக்குது, அதற்கப்புறம் வந்து அவங்க தவத்துல ஏறுறாங்க, அதற்கப்புறமாக நம்மள இருக்கக்கூடிய பாவங்களை பிச்சையாக பெற்றுக் கொள்கின்றார்கள். அதற்கு அடுத்தது வாடாத தீபத்தை ஏற்றார்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி இருந்தது இன்பம் பொங்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை நம்ம கொண்டு வந்து விடுற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாடு போயிடும். அவங்களுடைய பாடு கடைசியில நம்மளை கொண்டு போய் அவங்களுடைய தன்னுடைய நிழலுக்குள்ளார எடுத்துக்கிறாங்களே, அது வரைக்கும் அவங்களுடைய பாடு ஓயவே இல்லை. ஏன்னா நடுவுல விட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னா பட்ட பாடம்னா அத்தனையும் வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உறுத்து இருக்கோ இல்லையோ அவங்க நம்மளை வந்து மாறாத ஒரு எல்லையில நம்ம வந்து வச்சிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் நாமெல்லாம் அந்த மகிழ்ச்சி பூப்பானது, அந்த ஜீவ பிரயாணத்தை அந்த மகிழ்ச்சி பூப்பு ஏன் வருது அப்படின்னா, தான் அடைந்த அந்த மகிழ்ச்சி பேரானந்த பிரவாகம் இருக்குது, அதை கண்ணுல பாக்குறாங்க. அதனுடைய மகிழ்ச்சி பூப்பானது, அகத்தினுடைய பூப்பானது புறத்துல வந்து அந்த முகத்துல விளையுது. அப்படிப்பட்ட அந்த பொங்கல் திருவிழாவை நமக்காக ஏற்படுத்தி தந்து அவருடைய அருளாசினை நமக்கு நாள்தோறும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பிரதீபம் பிரபோதி தலையாண்டார் அவர்கள் பாதம் பணிந்து எல்லை மீண்டும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நம்முடைய குலதீபம் பிரம்மபிரகாச மெய்வெளி சாலையாளர்களுடைய அந்த கோளரி சாலைய பொங்கல் திருவிழாவை பற்றி நம்முடைய பகிர்ந்து கொண்ட சாலை திருவள்ளுவர்கள் நமக்கு நம்முடைய தெய்வத்தினுடைய பட்டப்பாடுகளை ஒவ்வொன்றாக வரிசையாக எடுத்து கூட்டினார்கள். அப்படி அந்த வகையில பார்க்கும்போது தெய்வத்துடைய திருவாக்கியம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதாவது இந்த மெய்யானது உனக்கு கை பலிதமாக வேண்டும் என்றால், அதாவது நம்ம அந்த மெய்வெளி சபையை சேர்ந்திருக்கோம், நமக்கு வந்து அந்த மனமில்லா பெருவாழ்வு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்னத்தை கொடுத்தாலும் வாங்க முடியுமா அப்படின்னா, அமெரிக்காவை தூக்கி கொடுக்குற பணத்தை கொடுத்தா கூட இதை வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு ஒரு தெய்வம் ஒரு உறவு சொல்லியிருக்காங்க. இந்த மெய் உன் கை பலிதமாக வேண்டும் என்றால் அதாவது அவங்க பட்ட பாடுகளை தான் பட்டதாக நினை அப்படின்னு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு அவர்கள் வந்து நம்முடைய தெய்வங்களுடைய பட்ட பாடுகளை அவங்க எப்படி அந்த மெய்யை பெற்றார்கள் என்றதை, அவங்க பட்ட துன்பங்களை நம்மிடையே வந்து விரிவாக கேட்டிருந்தாங்க. அவங்க எப்படி அந்த திருப்பரங்குன்ற மலையில இருந்து இறங்கி வரும்போது அவங்களுக்கு ஊர் தெரிஞ்சிச்சா, இல்ல உறவுக்காரங்க இருந்தாங்களா, இல்ல யாராவது இருந்தாங்களா, தனித்த அவாழ்ந்தரா அனாதியாக அப்படின்வாங்க. அனாதியா இருக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தை கேட்டாலும் நம்ம அப்படின்னு மேடெல்லாம் புல்லரிக்கும். ஏன்னா அந்த சர்வேஸ்வரனை ஆதியே இறங்கி வந்து கையில வந்து 12 சன்னதங்களையும் யாராலும் பெற முடியாத அந்த அரிய சன்னதமான அந்த கிருநாமத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து கீழே இறங்கி வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னும் போல நமக்கு எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத போல அவங்க தேடி பார்த்து நம்மளை கூவி கூவி அவங்க எப்படி அழைச்சாங்க அப்படின்றது அவங்க அறுசுவையில இருந்து தொடங்கின எது அப்படின்னா நமக்கு முக்கியமானது ருசி தான். நம்மளுடைய மான்மியத்தை கூட அதை எண்ணி காட்டுவாங்க. 3 வெறி இருக்கு அப்படின்னு.
ருசி வெறி, பண வெறி, மதிப்பு வெறிட்டு அவங்க தெய்வம் எடுத்தது ருசியை தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ருசி எடுத்துக்கிட்டு சங்க சங்கமா பொழியுறாங்க. பொழிஞ்சாலும் யாரும் இது எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. அவ்வளவு இதா கேட்கறாங்க. நல்ல கதாகாலதான் வைக்கட்டும் அப்படின்னாங்க. அருமையா பேசினாரியா, சாட்டை அடிச்ச மாதிரி பேசினாரியா, அப்படித்தான் வந்து விமர்சனங்கள் வருது. வந்து யாரும் இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கல. அப்போ தெய்வம் வந்து எப்படி அதை நினைச்சிருப்பாங்க. நாம ஒரு 4 வார்த்தை சொல்லும் போது ஒருத்தர் கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது அவர் மேல. ஆனா தெய்வம் அப்படி நினைக்கல. அவங்க நம்ம பேசுறது இவங்களுக்கு புரியல போல அப்படின்னு திருப்பி அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொண்டாங்க. மாற்றிக்கொண்டு கால்நடையாக நடந்து எங்க திருப்பத்தூர் ராஜகம்பீர எங்கும் நடந்து ஒரு தலையாவது சேராதா அப்படின்னு அவங்க மிக கஷ்டப்பட்டதை எடுத்துக்காட்டினார். அப்புறம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்றது எடுத்துக்காட்டினார். மலை வாழ்வு அப்படின்றார். மலை வாழ்வு, அதாவது மலை வாழ்வு தான் அந்த நம்முடைய தேகம் வந்து வந்து தோற்றால் அடித்த பிண்டம். அதுதான் தோற்றால் அடித்ததான் அந்த ஊன்னு உண்ணக்கூடிய உணவு உண்டு இந்த உடம்பு தான் அந்த தூளம். அந்த தூளத்தை வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்றதையும் செவி வழியாக நமக்கு வந்து அதை எப்படி தெய்வம் வந்து நாம அழிந்து அதாவது அழிந்து போகக்கூடிய ஒரு புழுவை எப்படி குழவியாக மாற்றுறதையும் நம்ம ஊமையாக நமக்கு தெய்வம் சில இடங்கள் நமக்கு அதை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இதையும் நமக்கு வந்து காட்டும் போதுல ஓங்கார துணியான கபால தேசிறு வழியறியார் ஆங்காரம் கொண்டே மணியாட்டி அழுத்தோடிய சலித்து தாங்காலம் தலையோட்டை உடைக்கும் தந்தையர்களை விட்டே பாங்காயிரையே உம்மிடம் காவர் பாடது தேடுகின்றேன். அந்த ஓங்கார துணி ரீங்காரமாக நம்முடைய அனந்தர்களுடைய உள்ளத்துல தெய்வம் இழுத்து அவங்களை கொண்டு வந்தாங்கன்றதையும் எப்படி அந்த பாட்டையை சந்திப்பு நிகழ்ந்ததை ரொம்ப அழகா அவங்க எடுத்துக்காட்டினாரு. அதாவது முதல்ல வந்து சிஷியன் தான் வந்து குருவை தேடி போய் அடைஞ்சு அவங்க வந்து சிஷியன் வந்து பக்குவமானவனா அப்படின்னு நிறைய அதுக்கு வேத சட்டங்களுக்கு 12 வருஷம் இருக்கணும், அவங்க தேரணும், அப்புறமா ஒரு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய வேத சட்டங்கள் இருக்கு. அந்த வழியில இப்ப நமக்கு பகிர்ந்தது வந்து குருவை வந்து யாரு தேடணும் அப்படின்னா சிறந்தான் தேடணும். ஆனா இங்க வந்து என்ன பாட்டையாரே தேடி போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வழிபாதையை காட்டி அதை தெய்வம் எப்படி எதிர்முகமா சந்திக்காம ஏன் பின்னாடி வந்தாங்கன்றத ஒரு காரணத்தையும் நமக்கு எடுத்துக்கிறாங்க. வள்ளி இடப்புறமாக போய் முன்புறமாக தஸ்லீம் செய்து அடியுடைய குருத்தைக்கு வர வேண்டும் என்று தெய்வம் கூட்டி போனதையும் தெய்வம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம கேழ்வரகு தோசையும் தேன் பொழிதும் படைத்ததையும் நம்ம இந்த பொங்கல் திருவிழா கட்ட திருவிழா கொண்டாட போறோம். ஸோ அந்த மாதிரி நிகழ்வையும் நமக்கு எடுத்துக்காட்டாங்க. அப்ப அந்த காலத்துல தெய்வமே அந்த ஆதியே உருவெடுத்து வந்தாலும் வேத சட்டங்களை எப்படி அதை பின்பற்றினாங்க என்பதையும் நமக்கு உதாரணமா எடுத்து சொன்னாரு. அதுக்கடுத்து இந்த உலகமே வந்து நவக்கிரக கோள்களால் பிடிக்கப்பட்டிருக்குது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கோள்கள் நம்முடைய உடம்புல தூள தேகத்துல இருக்கு, அதை எப்படி நீக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பொங்கலை வந்து கோளறி சாலை பொங்கல கோள் அறி சாலை அப்படின்னு நமக்கு மிக அழகாக அதை மின்னி காட்டினாங்க. எப்படின்னா நம்ம வந்து நீதி திருமணம் நமக்கு பண்ணும் போதுல நம்ம ஆலய முகப்புல ஒரு கருப்பு கயிறு கட்டி அது உள்ள போகாம தடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது காரியில் தடுக்குது. அதுல வந்து வெளிச்சக்காலை ஏற்றும் போது அந்த தீபத்துல வந்து நம்ம ஏத்துறோம். அதுக்கு முன்னாடி வந்து 3 புள்ளி வைப்பாங்க, சுண்ணாம்புல 3 இடத்துல புள்ளி வச்சு அதை வந்து நடுவு மையத்துல வந்து குத்து விளக்க வச்சு தீபத்தை காட்டினோம், அந்த கயிறு அலைஞ்சு விழுந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து திருமணத்துக்கு கங்கணம் கட்டுவாங்க. ஆணுக்கு வந்து வெள்ளைப்பூவையும் பெண்ணுக்கு வந்து சிவப்பூவை கட்டிட்டு அதை கட்டி முடிச்சோன்னா கங்கணம் ஏற்றம் அப்புறம் முடிஞ்சா பண்ணுவோம். அப்ப முடிஞ்சோன்னா கங்கணத்தை ஏற்றாங்க. இந்த இடப்பட்ட நிலையில தான் வந்து நம்ம வந்து கோளறி சாலை கோல் வந்து அந்த நவக்கிர கோல் வந்து இவங்க வந்து நிப்பாட்டி வச்சு அந்த நிகழ்வு அந்த நீதி, அதாவது நீதியே திருமணம் செய்கிறோம். நம்ம பார்த்தா நம்ம ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அப்படி இல்லை. நீதியை திருமணம் வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். நம்ம தெய்வத்தை நாம தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற நடைமுறையை மறைமுகமா உள்ள தெய்வம் வந்து அது மறைமுத்தான மணியோன் அறிந்தார். அந்த பாடலை பாருங்க, மறைமுத்தான மணியோ நருளினால் பெருக தந்தரி பிள்ளை பெண்ணின் மனம் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுல அருகு போல் படர்ந்து ஆள் போல் பெருகின்ற மாதிரியா இருக்கும்.
குருவை போற்றி குடியோங்கிய வாழ்கவே. இப்ப நம்ம குருவை போற்றாதான் குடியோங்கிய வாழ முடியும் அப்படின்றதையும் இந்த நவக்கிரக கோளை நீக்கி இந்த உலகமே வந்து அந்த நவக்கிரி கோள்ல தான் சிக்கி மலிஞ்சு இந்த கலியுகத்துல கிடக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா அது மெய் வழிதான். அது நம்ம தெய்வம் தான் அப்படி நவக்கிரி கோள்களை நீக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம வந்து பொங்கல் அந்த கோவில் சாலை பொங்கல் திருவிழாவா கொண்டாடுறோம் அப்படின்னு 5 திருவிழாக்களையும் மிக அழகாக வரிசைப்படுத்தினாங்க. முதலுடைய பாட்டையுடைய சந்திப்பை வந்து நமக்கு எடுத்து காட்டினாங்க. அப்புறம் ஆடி மேய்க்கிற திருவிழாவை எடுத்து காட்டினாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து தீபத்தை கார்த்திகை தீபத்தை எடுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு மிக அழகாக தத்தின சுருக்கமாக நம்முடைய நடைமுறையில பத்தி அழகா எடுத்து காட்டினாங்க. அப்ப இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம தெய்வத்தை வந்து எந்த நேரமும் மந்த யாத்திரையை சொந்தமாய் தரிசித்து நம்ம தெய்வ நினைவாகவே இருந்து அவங்களுடைய வாக்கியங்களையும் அவங்க நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நூல்களையும் அதை பாராமல் பலன் செய்து அவர்களையே நாம் தோத்தரித்து பாடிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த இகபர நாம் அந்த வந்து யுகத்திலையும் பரத்திலையும் சம்பந்தனாக இருக்கிறதுக்கு நம்ம தெய்வம் எல்லாமல்ல நமது தெய்வங்கள் எல்லோருக்கும் அதில் என்று கூறிய இந்த வகையில் நம்முடைய சபையை நாம் நிறைவு செய்வோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்நாட்டில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, நாட்டிற்கு விட்டெடுக்க வந்த அரசே போற்றி. நமஸ்காரம். இந்த வகையில் நாம் இந்த சபை நிறைவு செய்வோமாக.